வெல்கம் டு லதாஸ் குக்கிங் கிளப். இன்னைக்கு பட்சணம் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ தட்டையை போட்டுடலாம். தட்டையை போட்டாக்கா இன்னைக்கு கோகுலாஷ்டமி பட்சணம் ஓவர். இப்போ தட்டைக்கு நான் அதே அளவு தான் எப்பவும் சொல்ற மாதிரி சீடைக்கு போட்டது, முறுக்குக்கு போட்டது, தட்டை எல்லாமே ஒரே அளவு தான். சீடைக்கு மட்டும் வறுத்த மாவு, மற்றதுக்கெல்லாம் அப்படியே பச்சையா மாவு போட்டுக்க வேண்டியதான். தட்டைக்கும் நான் மாவு போட்டுருக்கேன். சீடைக்கு போட்ட அதே அளவு தான். பாருங்க, அரிசி மாவு, உளுந்த மாவு, உப்பு, அப்புறம் பெருங்காயம் போட்டுருக்கேன். இப்போ இதுல கடலை பருப்பை நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சு வடிய வச்சு எடுத்திருக்கேன். இது போட்டுக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். நிறையவே போடலாம், நல்லாவும் இருக்கும். பாருங்க, நான் இந்த ஒரு கப் அளவுக்கு போட்டுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த கடலை பருப்பு, இதுக்கெல்லாம் அளவே இல்லை, எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம். உப்பு பெருங்காயம் எல்லாம் கூட அளவு இருக்கு, ஜாஸ்தி போட்டா கசந்து போயிடும். இது எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். நான் போட்டுருக்கேன், போறோம்னு நினைக்கிறேன். உப்பு போட்டுட்டேன். இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது மட்டும் பிசைஞ்சுட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னாக்கா போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம நேத்திக்கு மாவு பிசைஞ்ச முறுக்கு போட்ட அதே அளவு தான். இது மிளகா அப்படி மட்டும்தான் இருக்கு. இது வெண்ணெய் நான் இதுல அடியிலே போட்டிருக்கேன். பாருங்க, வெண்ணெய் இதுலயே போட்டிருக்கேன். இப்ப நான் பிசைஞ்சிடுறேன். பிசைஞ்சிட்டு தட்டை தட்டுறத காமிக்கிறேன். பாருங்க, மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கட்டும். ரொம்ப தண்ணியா இருந்தா எண்ணெயை குடிக்கும். அதோட இல்லாம நம்ம போடும் போதே சடச்சடன்னு வெடிக்கும். அதனால ரொம்ப கம்மியா தான் இருக்கணும் இது தண்ணி. பாருங்க, வழக்கம் போல எல்லாம் நல்லபடியா வர்றதுக்கு புளியார் பிடிச்சி வச்சாச்சு. இதே மாதிரிதான் நேற்று முறுக்கு செஞ்ச மாதிரி தான் தட்டையும் அவங்கவுங்க விருப்பம் போல அவங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ, சின்னது பெருசு எல்லாம் அவங்க விருப்பம் போல. குழந்தை எல்லாம் சாப்பிட்ற வீடா இருந்ததுனாக்க சின்னதா இருந்தாதான் வசதியா இருக்கும். ரொம்ப பெருசு இருந்தாக்க கஷ்டம். அதனால நான் இந்த சைஸ் தான் தட்டி இருக்கேன். இந்த தட்டுல ஒரு 5 வரா மாதிரி. இது நம்ம தட்டு தான் வேணுங்கிறது இல்ல. தட்டு இல்லாதவங்க எப்படி போடுறதுன்னு ஒரு கேள்வி வரும். தட்டு தான் வேணுங்கிறது இல்ல. நம்ம கையால ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தா கூட போறோம், பால் கவர், அந்த மாதிரி எண்ணெய் கட் பண்ற கவர் இருந்தா கூட போறோம். அதுல தட்டி தட்டி போட்டு எடுக்கலாம். இப்போ இதை இப்படியே போட்டோம்னாக்க, இதுல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். இதை அப்படியே போட்டோம்னா பூரி மாதிரி உப்பிண்டு வரும். அது உப்பி வந்ததுன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் எண்ணெய் இருந்துட்டு எண்ணெயா இருக்கும் தட்டை. அதனால இந்த மாதிரி தட்டிட்டு சின்னதா ஒரு 2-3 ஓட்டை இந்த மாதிரி ஒரு கம்பியாலேயோ ஒரு சின்ன குச்சியாலேயோ இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டோம்னா அதுல எண்ணெயில போடும்போது உப்பி வராது. அதுக்குதான் இப்ப நான் மிச்சம் எல்லாம் தட்டிட்டு நான் காமிப்பேன். நான் தட்டி வச்சுட்டேன். இப்ப இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இது 3 தட்டு ஒன்னாவே போடலாம். இது பாருங்க, 1 இது மேல மேல போடலாம். இது ஒன்னாகாது, முறுக்குதான் அந்த மாதிரி போட முடியாது. இது ஒரு 3 தட்டு கூட போடலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் ரொம்ப அப்படியே உப்பிண்டு வரும். எண்ணெய் குளிச்சுட்டு இருக்கும். அதனாலதான் அது சின்னதா அந்த ஒரு குச்சியால ஒரு ஓட்டை போடுறது. அப்படியும் கூட பாருங்க, சிலது உப்பிண்டு இருக்கு. இது 3 தட்டையும் ஒன்னா போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரத்துல வெந்துடும். முறுக்கு, சீடை எல்லாம் வேகிற நாளை கூட ஆகாது.
அதுக்குள்ளேயே வெந்துடும். கொஞ்சம் வேகட்டும். பாருங்க அது கொதி அடங்கிடுது. 3 தட்டாதான் போட்டு எடுக்கணும்ன்றதுனால நல்லா கொதி அடங்கிடுது. நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா சைலண்டா இருக்கணும். கொதி அடங்கின உடனே எடுத்தாதான் நல்லா உள்ள வெந்திருக்கும். தெரியுதா? நல்லா வெந்திருக்கு. இப்ப மிச்சம் இருக்கிறதையும் நான் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்ப நம்ம தட்டையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அடுப்பு அணைச்சிட்டேன். இங்க பாருங்க நல்லா வந்திருக்கா பூரிச்சுண்டு. இப்ப இது உடைச்சு பார்த்தாக்கா தெரியறதா? நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொதி அடங்கினோடனே எடுத்தாக்கா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. எண்ணெயும் குடிக்காம இருக்கு பாருங்க. எண்ணெய் குடிக்காம இருக்கு. எல்லாமே நான் எடுத்துட்டேன். நான் சொன்ன அளவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையா நிதானமா தான் சொல்லியிருக்கேன். நீங்க இதே அளவுல பண்ணி பாத்தீங்கன்னா சீடைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேர் பயந்ததே சீடை வெடிக்குமோன்னுதான். சீடையும் வெடிக்காது. எதுவும் எல்லாமே இந்த அளவோட நீங்க பண்ணினீங்கன்னா எல்லாமே நல்லா வரும் பட்சணம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இதே மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் லைனா வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம அப்ப அந்த டைம்ல நான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி பண்றது என்னன்னு. இது இங்க எல்லாரும் வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தியை நல்லபடியா கொண்டாடணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு ஏதாவது கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.